ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செட் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 4 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 25,819 இருக்கு. நம்ம அந்தமே எடுத்துக்கணும். 25,800 கால் ஆப்ஷன், தென் 25,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 25,800 கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும், தென் ரோபோவில் ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம், தென் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 40, தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் 40க்கு. இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண பார்த்தீங்கன்னா 30,000 தேவைப்படும். அண்ட் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படி இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் அவசரம் இந்த 7 பாயிண்ட் ஈஸியாக மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக 5,000 லாஸ் இருக்கு, 9,000 லாஸ் இருக்கு. இப்போ ஸோ மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 9,100 இருக்கு, ப்ராஃபிட் 5,000 இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ 11,000 வந்திருக்கு. இப்போ நமக்கு மேக்ஸிமம் 19,000. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 23,270 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். தென் புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140.85, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 149.8. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீங்கள் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23,270 பண்ணியிருக்கோம். இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பை ஷோர். தேங்க்யூ.